இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. பாப்பா வந்து ஆல்ரெடி விரதம் இருப்பா, தம்பியும் விரதம் தான் இருப்பான். நான் இவன் ஐயப்பருக்கு மாலை போட்டிருக்கனால அவனும் இன்றைக்கி விரதம் தான். ஸோ 2 குழந்தைங்களும் ஸ்கூல் விட்டு வருவாங்க. சரி, அவன் அன்றைக்கே ஸ்வீட்டாக ஏதாவது சாப்பிடணும் போல் கேட்டான். இது என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா களி கிண்டிகிட்ருக்கேன். உளுந்தங்களி கிண்டலான்னு எடுக்கும்போது கருப்பட்டி இல்லை, சுக்கு கருப்பட்டி தான் இருந்தது. பனங்கற்கண்டும் இருந்தது. சரி, இப்போ போய் எங்கே வாங்க முடியுங்கிறதுக்காக இருந்த சுக்கு கருப்பட்டியும் பனங்கற்கண்டையும் போட்டு, சுக்கு கருப்பட்டியில் ஆல்ரெடி சுக்கு இருக்கும். ஸோ சுக்கு எப்படியும் இதில் சேர்ப்பாங்க களியில். அந்த வேலை மிச்சம். சரி செய்வோம். எப்படி வந்திருக்குங்கிறத சாமி வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்லணும். பார்ப்போம் எப்படி வருதுங்கிறத உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இந்த களியோட பெரிய மைனஸ் என்னென்னா, கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நான்ஸ்டிக் தான் இருந்தாலும் சுக்கு கருப்பட்டிலாம் நல்லா கரைஞ்சிட்டு. ஸோ இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெயும் ஊற்றிக்குவோம். ஏன்னா அப்படின்னா தான் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணும். என்ன செய்யணும்னா, களியை பொறுத்தவரையில் நம்ம ஊற்றுற எண்ணெயை அப்படியே உள்ளே என்ன செய்யணும், இழுக்கணும். அவ்வளோ எண்ணெயும் அப்படியே இழுத்து அப்படியே அல்வா பதத்துக்கு வந்து அப்படியே அந்த என்ன செய்யணும், அந்த ஆயிலை வந்து அது வெளியில் விடணும். அதுதான் எனது உண்மையான களி. வாவ். இப்போ ஆயில் வந்து என்ன செஞ்சிட்ருக்கு, அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கு. இல்லை, மெயினாக வந்து என்ன செஞ்சிட்ருக்கோன்னா சிம்மில் வச்சு நான் பண்ணிகிட்ருக்கேன். சிம்மில் வச்சு பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னால், அந்த களி வந்து நல்லா ஈவனாக என்ன செய்யும், வேகும். உங்களுக்கே மனம் அப்படியே அரோமா சூப்பராக இருக்குது. அந்த மனம் வந்து என்ன செய்யும், அப்படியே அழகாக இருக்கும். இது களிக்கின்றதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த நான் ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாக என்ன செய்யணும், இந்த களி எடுக்கணும் உள்ள எடுத்து அதுக்கப்புறம் தான் விடணும். இப்போ இன்னும் அது உள்ளே அப்சர்வ் பண்ணவே இல்லை. பார்த்தா தெரியுதா, சைடில் தான் மிதந்துட்டுருக்காங்க. எவ்வளோ உள்ளே அப்சர்வ் பண்ணி இதான பிறகு தான் களியோட இதே பார்க்கறதுக்கு அல்வா பதத்துக்கு வரும். உளுந்தங்களி கொடுக்குறதுனால என்ன பெனிஃபிட்னு தெரியும் உங்களுக்கு. அந்த பேக் பெயின் இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வராது. போன் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இதுக்கு ஆக்சுவலாக வந்து கரண்டி வந்து நான் தப்பாக யூஸ் பண்ணிட்டோன்னு தோணுது. ஏன்னா ரொம்ப அழுத்தியும் இது பண்ண முடியல. அழுத்தினோன்னு வைங்களேன், அந்த நான்ஸ்டிக்கு இதாகிடக்கூடாது. நான்ஸ்டிக் ஒன்றும் ஆகாது, அடி பிடிக்காது மேக்ஸிமம். அந்த நம்பிக்கையில் தான் என்ன செஞ்சேன், இந்த கரண்டி எடுத்தேன். ஆக்சுவலாக இதுக்கு மரக்கரண்டி தான் யூஸ் பண்ணணும் நான்ஸ்டிக்கு. நான்ஸ்டிக்குங்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக செய்ய மாட்டேக்கு, அடி பிடிக்காது. ஆனாலும் இந்த எண்ணெய் இன்னுமே அப்சர்வ் ஆகலை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க, உள்ளே இழுக்காங்க. உள்ளே இழுத்து அப்படியே அல்வா பதத்துக்கு வந்ததுன்னா களி வேறு லெவலாக இருக்கும். என்ன அப்படி குழி போட ஆரம்பிச்சிட்டா என்ன செஞ்சிடும், எண்ணெயை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். கை விடாமல் கிண்ட தெரியணும் களி. அப்படின்னா தான் களி டேஸ்ட். ஆனாலும் சாமிக்கு செய்கிறதுனால நம்ம டேஸ்ட் பார்க்க முடியாது. ஆனால் மனத்துலேயே என்ன செஞ்சிடலாம், சாப்பாடை வந்து கண்டுபிடிச்சிடலாம்.
அந்த மணத்தை வச்சு சாப்பாடு சரியாக வந்துட்டுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இதில் வந்து நமக்கு மனம் சூப்பராக வர ஆரம்பிச்சிட்டு உங்களுக்கே தெரியுதா, அந்த அல்வா மாதிரி இருக்குதா. இன்னுமே என்ன செய்யணும், இந்த தண்ணிலாம் நல்லா வற்றி இன்னும் கட்டி ஆகலாம். இப்போது அந்த எண்ணெயை இழுத்துருக்கு. இன்னுமே நம்ம என்ன செய்யும், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றும். நல்லெண்ணெய் எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறதோ குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. உளுந்தங்களியை பொறுத்தவரையில் நல்லெண்ணெய் தான் ஸ்பெஷல். வாவ், என்ன ஒரு மனம். அந்த கன்சிஸ்டன்சியை பார்க்க தெரியணும். அந்த இது பார்த்தாலே நமக்கு தெரியும் களி ஆயிட்டா ஆகலையா. இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருந்துன்னு வைங்களேன், அப்படி உருண்டு திரண்டு ஒரு களி வரும் பாருங்க. இப்போவே உங்களுக்கு அப்போதையோட நல்ல டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். செமையாக இருக்குதா. நம்ம தமிழ் பாரம்பரிய உளுந்து களியை அடிச்சுக்க ஆட்களே கிடையாது, உணவே கிடையாது. இதை வந்து நார்மல் டைமில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இது வந்து நல்ல பசியோடு வருவாங்க. இப்போ வந்து என்ன சொல்ல, இப்போ கொடுத்தா லபக்குன்னு 2 தட்டு கூட சாப்பிட்ருவாங்க. ஸோ ஸ்கூல் விட்டு நம்ம கொடுக்கும்போது பிள்ளைங்க வந்து ஓரளவு நம்ம பிடிக்கலைன்னா கூட சாப்பிடுவாங்க. ஆனால் என் பிள்ளைங்களுக்கு உளுந்தங்களி ரொம்ப பிடிக்கும். இப்போ எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருந்தேன், அவ்வளோ எண்ணெய் என்ன செஞ்சுருக்கு அப்சர்வ் பண்ணிட்டா. இனி மெதுவாக என்ன செய்வாங்க, இந்த எண்ணெயை அப்படியே வெளியில் விடுவாங்க. அந்த எண்ணெய் ஃபுல்லாக வெளியில் வரணும். நம்ம ஒரு 100 எண்ணெய் ஊற்றிருப்போம், அந்த 100 எண்ணெயும் வெளியில் வந்தால் தான் களி என்ன செஞ்சுருக்கு, பக்குவ நிலைக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். சரியா? இது எல்லாமே இவ்வளோ நேரமே நான் என்ன செஞ்சுருக்கேன், சிம்மில் தான் வச்சுருக்கேன். தீயை கூட்டி வச்சிட்டிங்கன்னா இந்த களி டேஸ்ட்டு என்ன செய்யாது, உங்களுக்கு தீயை கூட்டி வைக்க களி டேஸ்ட்டு வராது. சரியா? தீயை எவ்வளோக்குள்ளே சிம்மில் வச்சு பண்ணுவீங்களோ அவ்வளோக்குள்ளே களி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சைடில் கொஞ்சம் விடுதா என்ன, அந்த காலத்தில் வந்து ஒரு குச்சி வச்சு இப்படி கிளறிட்டுருப்பாங்க. இந்த காலத்தில் கரண்டியை வச்சு கிளறுதோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் உணவு எல்லா காலத்துலேயும் ஒன்று தான். பார்த்தீங்களா, நல்லா எண்ணெயை ஃபுல்லாகவே உள்ளே எடுத்துட்டு ஒரு எண்ணெய் இல்லை. இனி அவ்வளோ எண்ணெயை வெளியில் விடணும். சீக்கிரம் விடுடா விடு, கையெல்லாம் வலிக்கி. பார்த்தீங்களா, ஒரு சொட்டு எண்ணெய் இல்லை. ஆனால் இது அவ்வளோமே என்ன செய்யணும், எண்ணெய் வெளியில் வரணும். வந்தால் தான் களி நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது நான் உங்களுக்கு இது கம்மியான டைமில் காட்டுறேன். பட் இது வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகும் செய்யறதுக்கு. நான் அதை உங்களுக்கு 10 நிமிஷம் 11 நிமிஷமாக
எடிட் பண்ணி போடுவேன். உளுந்தங்களியை பொறுத்தவரையில் நல்லா வேகணும். இது இன்னுமே ஒரு 10 நிமிஷம் ஆகும். நான் உங்கள்கிட்ட வீடியோ எடுத்து இது பண்ணி 1/4 மணி நேரத்துக்கு மேலே கிண்டியிருக்கேன். உளுந்தங்களி செய்வதற்கு பொறுமை மிக மிக முக்கியம். சரிதா உங்களுக்கு? பொறுமை இல்லைன்னா உளுந்தங்களி செய்ய முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பிச்சிட்டு இந்த பக்கத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இறக்கிக்கலாம். இல்லை இதை விடையும் கட்டியாக வேணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணால் அவ்வளோ எண்ணெயுமே வந்துடும் வழியில். இதுக்கு எனக்கு நாக்கு தள்ளி விட்டது. ஆனாலும் என்ன செய்வேன், இதோட வீடியோவை விட்டால் தான் நான் அந்த கையை பிடிச்சி கிண்ட முடியும். ஸோ தெரியுதா, அப்போதே விழுந்ததுக்கும் இப்போ விழுந்துறதுக்கும் இந்த கட்டித்தன்மை இன்னுமே அப்படி அல்வா பதத்துக்கு விழுந்ததுன்னா களி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ரெசிபியோடு உங்களை நான் பார்க்கேன். பாய்.